தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 9. விருந்தோம்பல். குறள் 81. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. எளிய விளக்கம். வீட்டில் இருந்து கொண்டு பொருட்களை காத்து இல்லற வாழ்க்கை நடத்துவதெல்லாம் வரும் விருந்தினரை போற்றி அவர்களுக்கு உதவி, அதாவது உபச்சாரம் செய்வதற்காகவே ஆகும். வீட்டில் இருந்து கொண்டு பொருட்களை காத்து இல்லற வாழ்க்கை நடத்துவதெல்லாம் வரும் விருந்தினரை போற்றி அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே ஆகும். இந்த குறளுக்கான கதையை பார்ப்போமா? மண்பானை கஞ்சியும் மாறாத புன்னகை, இதனோட டைட்டில். ஒரு சிறிய கிராமத்தில் வடிவேலு மல்லிகா என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். வடிவேலு ஒரு நெசவாளி. அன்றாட கூலிக்கு வேலை செய்தாலும் அவர்கள் வீட்டில் எப்போதும் ஒரு மண்பானை நிறைய கஞ்சியும் துவையலும் தயாராக இருக்கும். எனது கஞ்சியும் துவையலும் அந்த மண்பானை நிறைய இருக்கும். அவர்கள் கிராமத்து வழக்கப்படி மதிய உணவுக்கு முன் வாசலில் யாராவது பசியோடு கடந்து போகிறார்களா என்று பார்ப்பது வடிவேலியின் வழக்கம். அப்படி வருபவர்களை அன்போடு அழைத்து உபசரிப்பார்கள். ஒரு நாள் கடுமையான வெயில். வடிவேலுக்கு அன்று நெசவு வேலை கிடைக்கவில்லை. வீட்டில் இருந்ததோ மிக குறைந்த அளவு அரிசி மட்டுமே. மல்லிகா அதை வைத்து கஞ்சி காய்ச்சி வைத்திருந்தாள். அவர்கள் சாப்பிட அமரும் போது வாசலில் ஒரு முதியவர் தள்ளாடியபடி திண்ணையில் வந்து அமர்ந்தார். அவர் பசியால் வாடியிருப்பது நன்றாக தெரிந்தது. வடிவேலு சற்றும் யோசிக்காமல், ஐயா உள்ளே வாங்க, கையை காலை கழுவிக்கிட்டு வந்து கொஞ்சம் கஞ்சி குடிங்க என்று அன்போடு அழைத்தான் வடிவேலு. மல்லிகா தங்களுக்கு வைத்திருந்த கஞ்சியை அப்படியே அந்த முதியவருக்கு பரிமாறினாள். அவரோ பசியால் இருந்ததால் கட்டில் இருந்த கஞ்சியை வேகமாக குடித்து முடித்தார். மல்லிகா தன் பங்கையும் அவருக்கே ஊட்டினார். வயிறார சாப்பிட்ட அந்த முதியவர், நிறைய பேர் கோடி கோடியா வச்சிருக்காங்க தம்பி, ஆனா இந்த வெயிலுக்கு பசியோடு வந்த எனக்கு உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் இன்முகத்தோடு கொடுத்தீங்களே, நீங்க நல்லா இருக்கணும் என்று மனதார வாழ்த்தி விட்டு சென்றார். அவர் சென்ற பிறகு மல்லிகா வடிவேலிடம், நமக்குன்னு சொத்து சேர்த்து வைக்கல, நமக்குன்னு சேர்த்து வச்ச ஒரு பெரிய சொத்து நமக்குன்னு சேர்த்து வைக்க பெருசா ஒண்ணும் இல்லைங்க, ஆனா வர்றவங்களுக்கு கொடுக்க நம்மகிட்ட மனசு இருக்கு என்றால் புன்னகையோடு. வடிவேலு சிரித்து கொண்டே சொன்னான், நாம கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டை பார்த்து பார்த்து நடத்துறதே நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவியும் உபச்சாரமும் செய்யறதுக்குத்தான் மல்லிகா என்றான் வடிவேலு. இந்த கதையின் நீதி என்னன்னா, நம்மிடம் எவ்வளவு பெரிய சொத்து இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல. இருக்கும் கொஞ்சத்தை கூட, அந்த கொஞ்சத்தையும் கொண்டு தேடி வரும் விருந்தினரை இன்முகத்தோடு உபசரிப்பதே உண்மையான இல்லறத்தின் பயன். இதைத்தான் இந்த குறளில் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்கிறார் வள்ளுவர். மீண்டும் நாளை சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.